ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். நம்ம லைஃப்பில் அப்போவே நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்றைக்குமே விடாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த மாதிரி தத்துவம் சொல்கிறாலே நினைக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜூன் 2 ஸ்கூல் ரீஓப்பன் நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் நம்பவே இல்லை, கண்டிப்பாக எப்படி ஜூன் 5 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஜூன் 1 அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லிட்டாங்க. ஸோ அவசரமாக முன்னத்தினாலே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. காலங்காத்தில் நல்லா மழைங்க எங்கள் வீட்டில். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் கிளைமேட் சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. ஸோ பாப்பாவும் வேக்கப் ஆகிட்டா. அவ்வளோதான், இந்த கிளைமேட்டில் சுற்றி இருக்கிற இந்த நேச்சரில் காலையில் எந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த 1 மந்த் லீவ் எப்படி போச்சுன்னே சொல்ல முடியாது. ஒரு டைம் ஒரு சைடு பார்க்கும்போது ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு ஹாப்பியாக இருந்தாலும், இன்னொரு டைம் பாவம் பாப்பா காலையில் எந்திக்கணும், நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 1 மந்த் எந்த டைமில் சாப்பிட்றோம், எந்த டைமில் தூங்குறோம், எதுக்குமே ஒரு ரூல்ஸே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சரி, இது எல்லார் லைஃப்லையும் இருக்கிறதானே ஆஸ் யூஷுவல். இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூல் லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலையில் குயிக்காகவே எழுந்திரிச்சிட்டேன். சாப்பாடு இந்த மாதிரி பானையிலேயே செஞ்சுட்டேன். ஏன்னா இது வடிச்ச தண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நான் பானையில் தான் சாப்பாடு வச்சுட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வீட்டில் என்ன மெனு பண்ணுறது அப்படிங்கிறது வீட்டில் கேட்டு தான் நான் செய்வேன். ஸோ பாப்பா கிட்ட கேட்பேன் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அவன் இந்த சவுச்சோ போட்டு சாம்பார் மாதிரி செஞ்சு கொடுக்க சொன்னான். ஸோ சவுச்சோ போட்டு சாம்பார் வச்சு கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு கொஞ்சமாக ரசமும் வச்சுட்டேன். கிளைமேட் மார்னிங்கே கொஞ்சம் நல்லா ரெய்னியாக இருந்ததுனால காலையில் கொஞ்சம் சுடு சாப்பாட்டில் ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரசம் ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போவுமே லஞ்சில் சாம்பார் இல்லை புளிக்குழம்பு எது வச்சாலும் ரசம் அடிஷ்னலாக ஒன்று செஞ்சுடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தம் 3 அடுப்பு இருக்கிறனால குக்கிங்க்கு பெருசாக டைம் ஆகாது. நான் பெரிய செஃப்பும் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 hour தான் எல்லாமே டக்கு ரெடி பண்ணிடுவேன். அவருக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க்காக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு காலையில் என் கூட எழுந்திரிச்சு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கிறதா இருக்கட்டும். பாப்பா கலரி கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸோ அது காலையில் ஒரு 6 o'clock கலரி கிளாஸ் விடுற மாதிரிலாம் இருக்கும். பட் அன்னைக்கு மழை வந்ததுங்கிறனால நாங்கள் விடலை. பட் நார்மலாக விடுற மாதிரி இருந்ததுன்னா அவர் என் கூட இருந்துச்சு. அவரோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருக்கும். அவர் தான் பாப்பா ஸ்கூலில் விடுறது முக்கால்வாசி எல்லாமே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மட்டும் தான் நான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 hourல எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணணும். ஏன்னா மேடம் இப்போ 5th 6th போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க இவ்வளோ நாளாக கவுன் போட்டிருந்தாங்க. இப்போ சுடிதாருக்கு ப்ரொமோட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு நான் அதில் பார்க்கவே முடியல. நாங்கள் அதை நினச்சி ரொம்ப கலாய்ச்சிட்டே இருப்போம். உண்மையே சொல்லணும்னா தசாவதாரம் படத்தில் அந்த ஹைட்டாக ஒரு கமல் வருவார் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக யூனிஃபார்ம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாப்பா கலர் ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே யூனிஃபார்மில் யாராலையுமே பார்க்க முடியல. கண்டிப்பாக அவங்க யூனிஃபார்ம் போட்டது அது ஒரு ரீல்ஸாகவே நான் போடுறேன். என்னதான் மேடம் 6th ப்ரொமோட் ஆனாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இனிமேல் நாங்கள் ஊட்டி விடணும், ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவா. ரொம்ப ஒரு பக்கா சோம்பேறி யாருன்னு கேட்டால் அது பெருசு தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிறுசு. ரொம்ப சுட்டிப்பாக இருப்பா. லீவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு காலையில் இவங்க எந்திக்கும் போதே அவளும் எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு அக்காவை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது இந்த எல்லாமே அவள் தான் பண்ணுவாள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கனால எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். நான் தலசி விடுவேன், அவர் சாப்பாடு ஊட்டி விடுவார். மேக்ஸிமம் பெரியவளுக்கு சாப்பாடு ஊட்டுற ஃபுல் ஒர்க்கும் அவருக்கு தான். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் மிரட்டி அவளை கொஞ்சம் நல்லா சாப்பிட வைப்பார். எங்கிட்ட கொஞ்சம் அழுது அப்படி இப்படின்னு பண்ணானா நான் கொஞ்சம் அப்படியே பாப்பா அழுகுறான்னு விட்டுருவேன். ஆனால் அவர்கிட்ட அந்த வேலை நடக்கவே நடக்காது. சாப்பாடு ஊட்டுற வேலையை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா கரெக்டாக அந்த ஒரு வேலையை மட்டும் செய்வார். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் மிரட்டினாலும் 2 பேருமே மதிக்க மாட்டாளுங்க. ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு காமெடியாக அப்பாங்கிறதுல விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாளுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஜூன் 2 ஸ்கூல் ஓப்பன் அப்படிங்கிறது ஜூன் 1 ஈவினிங் எனக்கு தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட்டே உட்காந்து எல்லாமே பைண்டிங் போடுறது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் அப்பாவும் பிள்ளையும் பண்ணுவாங்க. நான் இந்த நாள் காதில் வாங்கவே மாட்டாங்க. ஸோ நைட் ஆல்ரெடி ரொம்ப டிலே பண்ணி தான் பைண்டிங்லாம் போட்டாங்க. தென் காலையில் ஒவ்வொன்றுக்கு டைரி ஃபில் பண்ணுறது, பேரண்ட்ஸ் கார்டு ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஒர்க்லாம் இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் குயிக்காகவே பாப்பா வேக்கப் ஆனதுனால சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ மேடமை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்தீங்கன்னா சின்னவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஷூலாம் போட்டு எங்கேயோ ஸ்போர்ட்ஸுக்கு போகிற மாதிரி கிளம்பிடுவாங்க. அவ்வளோ. ஆனால் அவள் ஸ்கூல் போகணும்னு சொன்னால் போக மாட்டாள். ஆக்சுவலாக பாப்பாமே இப்போ ப்ரீகேஜி போகிற ஏஜ் தான். பட் நியர்பையில் எனக்கு ப்ரீகேஜி ஜாயின் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பாப்பா ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர்லேருந்தே அவளை ஸ்கூலில் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இப்போதைக்கு அவளை எங்கேயும் அனுப்பாமல் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன்.
மேடம் அதுவும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னாலே நான் இப்போ போக மாட்டேன், அடுத்த வருஷம் தான் போவேன் அப்படின்னு அவங்களும் இப்போவே டிம்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிறுசும். ஆனால் ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. மழையும் வந்து கொஞ்சம் நேரம் தான் பெஞ்சுது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஸோ அது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா பெரியவ மட்டும் இல்லை, சின்னவுமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரே அரட்டை, ரவுடித்தனம், சாப்பிட்றதுலேருந்து தூக்கத்துலேருந்து எதுவுமே கிடையாது. ஸோ இவ ஸ்கூல் போயிட்டானா இவ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பா, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கிறனால டேயில் நல்லாவே தூங்குவோம். அதே மாதிரி ஒரு 2 to 3 hours வந்து தூங்குவோம் மார்னிங், தூங்குன அன்னைக்குமே. ஸோ பாப்பா வேக்கப் ஆனதுக்கப்புறம் மத்தியானம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சுண்டல் இருந்ததுன்னு சொல்லிட்டு சுண்டல் குழம்பு ஆல்ரெடி பண்ணியிருந்ததும் இருந்தது, அது போக வடை வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் வச்சு கொஞ்சம் டின்னர் முடிச்சிட்டோம், சரி லஞ்சை முடிச்சிட்டோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாப்பாவை டைம் போகிறதே தெரியாது, டக்கு டக்குன்னு போயிடும். பாப்பா போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட போயிருந்தோம். இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செம ஹாப்பி. என்ன ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து டாப் 3க்குள்ளே வந்துருக்குறாங்க. அவங்களோட ரேங்க் ஹோல்டு இன்னும் ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா எதுவுமே தெரியல, பட் டாப் 3 அப்படிங்கிறத மட்டும் சொல்லி ஃபோட்டோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்கூல் வீட்டிலேருந்து. ஸோ அது ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்னதுக்கப்புறம் வந்த உடனே எல்லாம் டீ குடித்தோம். டீக்கு ஸ்நாக்ஸை சுண்டல் வேக வச்சுருந்தேன், அது போக ப்ரெட்டு ஜாம் இருந்தது, சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. என்னதான் லைட்டாக மழை தூர்னாலும் ஒரு வாரமாக வந்து ஃபஸ்ட்டு போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நல்ல மழை. இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக மழை அவ்வளோவும் இல்லை. இன்றைக்கி லைட்டாக பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கார்டனிங் கொஞ்சம் தண்ணி வச்சேன். ஒரே டைம் 2 வேலைங்கிற மாதிரி டீ குடிச்சிட்டு அப்படியே தண்ணி அடித்தோம். ஃபுல்லாக அந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டிக்கு பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் பாப்பா வந்து நீ சொன்ன மாதிரி நான் டாப் 3க்குள்ளே எடுத்துட்டேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பாப்பாவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி டின்னர் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஹாப்பியாக வீட்டில் வந்து நான் பாப்பா எல்லாருமே கிளம்பணும். நார்மலாக பாப்பா பார்த்திங்கன்னா சிரிக்கவே மாட்டா, சிரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும் மேடம்க்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க அப்பாவும் ஃபோட்டோ அந்த ஸ்டுடியோவில் பண்ண எலும்பில் ஃபோட்டோக்காரங்க ஃபோட்டோவே எடுக்க முடியலன்னா 2 பேர் ஃபன் பண்ணிவிட்டு இவ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அவங்க ஃபோட்டோவே கிளிக் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அவர் கலாய்க்க, அவர் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு குங்ஃபூ மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க, அது மேடம்க்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. அதனால் அதுலேயே ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லி பாவண்டி அவருக்கு நிறைய வேலை இருக்க வேண்டிய ஸ்டுடியோக்காரங்களுக்குன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி அவங்க 2 பேரையும் ஒரு வழியாக நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ என்ன ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு டைலாக் சொன்னேன், எப்போ என்ன வேணால் நடக்கலாம், ஸோ அப்பப்போ அந்தந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பிளான் பண்ணது ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக போய் இந்த நைட்டு சூப்பராக எங்கேயா போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஐஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாங்கிறது தான் எங்கள் பிளான். பட் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது ஒரு 5 நிமிஷம் கூட வண்டியில் போகலாம். சின்ன பாப்பா வந்து திடீர்னு ஒரே ஸ்டொமக் பெயினாக இருக்குது, ஒரே வாமிட்டாக இருக்குன்னு சொல்லி நடு ரோட்லேயே வாமிட்லாம் பண்ணி நடு ரோட்லேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அம்மனி வேறு மாதிரி இருந்தாங்க. அதெல்லாம் நான் இப்போ வீடியோ எடுக்கிற மூடில் இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நியர்பையில் எங்கள் சித்தி வீடு இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் டவுல்லாம் வாங்கிட்டு வந்து பாப்பாவை ஹோல்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து வீட்டில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு சுத்தமாக பாப்பாவை நிற்கவே முடியல. சடனாக ஒரு 1/2 hour அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. யாருமே சாப்பிடல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போயாச்சு. நான் ஒரு 3 டைம் விடாமல் வாமிட் பண்ணிட்டே இருந்தா, லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வயிறு வலிக்குன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க ஒரு 2 hours வெயிட் பண்ணோம். ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினச்சாங்க. பட் ரீசன் என்ன அப்படின்னா 1 month ஹாலிடேஸுங்கிறனால கரெக்டான ஃபுட்டு சாப்பிடல. இப்போ மாம்பழம் சீசன் அப்படிங்கிறனால மாம்பழம்லாம் நிறைய உள்ளே போச்சு. அது ஒரு மாந்த மாதிரி ஆனதுனால பாப்பாவுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு. ஸோ ஒரு 12:30 மணி இருக்கும், அப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டே வெளியே வந்தோம். ஸோ சரியாக சாப்பிடல. நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம், பட் அது ஒரு ஆயிடுச்சு. எப்படி சொன்ன? எங்க போட்டாங்க ஊசி? சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? எங்க போடுவாங்க? நைட்டு 12 மணிக்கு ஆஸ்பத்திரியில் ஏதோ டூர் வந்த மாதிரி 4 பேர் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். 11 மணி ஆச்சு. சரி பாய். ஸோ இந்த மூமெண்ட்லேயுமே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். பாப்பாங்களுக்கு ஒன்றா ஒரு மாதிரி ஆகிடுவேன். பட் அதையுமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாத்திரம் தான் என்னோட ஹஸ்பண்டு. பெரியவ கூட இந்த டைம் ரொம்பவே வந்து
சூப்பராக நடந்துக்கிட்டானே சொல்லலாம். என்ன சின்ன பாப்பா ஊசி போட்டு அழுகுறான்னு சொன்னாலும் அவன் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் 4 பேர் ஜாலியாக சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். எங்களை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் சிரிச்சாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அப்படியே மாற்றிக்கிட்டோம். ஸோ இதுதான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க எல்லாரையும் சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இந்த டேயில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் தொடர்ந்து என்னால் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். தேங்க்யூ.